ஹலோ ஜேசிஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஜேசிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒண்டியாக வெளியோ சென்னையோ ஊர் சுற்ற போகிறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து மோனா அப்புறமா எங்கள் ஃபேமிலி, மோனா ஃபேமிலி எல்லோரும் வந்து என்னை வந்து கழட்டி விட்டு ஆல்ரெடி எல்லாம் போயாச்சு. ஓகேங்களா, எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சவுகார்பேட் அங்கே போய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இவ்வளோ நேரம் வேலை பண்ணியிருந்தேன், உட்காந்து இவ்வளோ நேரம் வேலை பண்ணியிருந்தேன். நான் கால் பண்ணும்போது 5 மணிக்கு வர, 8 மணிக்கு வர, 7 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. சரி, நானும் வந்து கொஞ்சம் பொறுமையாக ரூம்லேயே உட்காந்துருந்தேன். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றே இல்லை. இப்போ வந்து சரி ஒரு 8 மணி ஆக போகுது. நான் இப்போ வந்து கிளம்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களை போய் கேட்ச் பண்ண போகிறேன், எங்கெங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், என்ன நான் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க கூட என்னென்ன போய் சேர்ந்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. வாங்க வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாங்க என் கூட சேர்ந்து சென்னை சுற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பிட்டேன். நான் ஒண்டியாக தான் போய் நிற்கிறேன், யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாம் வெளில இருக்கிறாங்க. சென்னையில் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை பெஞ்சுன்னுக்குது. நான் வெளியே வரும்போது வந்து பிச்சு மேய்ஞ்சு நின்றுச்சு. சரி, நான் ஹோட்டல் ரூம்லேருந்து கார் வெளியே எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆச்சு. பார்ப்போம். எனக்கு வந்து 1 hour காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாந்தம் கிட்ட போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிறேன். அப்படியே போயினுக்கிறேன். செம்ம மழை பெய்ஞ்சு எனக்கு சென்னையில். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது சென்னையில். ஐ ஆம் லவ்விங் இட். ஓகே ஜேசிஸ், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு இது கேட்கலான்ட்டா இருக்கிறேன். ஓகே, ஒரு சஜஷன் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். நேற்று வந்து இந்த பெல்ஜியம் சிக்கன்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டுன்னு போனாங்க. ஓகேங்களா, நான் ஷாரன் எல்லாம் போய் சாப்பிட்டோம். ஷாரன் தான் ரொம்ப நாளாக கேட்டுனுச்சு பெல்ஜியம் சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் போய் நேற்று போய் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணியிருந்துக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் காரம் அப்படிலாம் தரல. மௌலி எல்லாம் அப்படியே மூக்கில் ஒழுவுது, ஊன்றான். அப்புறமா என்னது போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறான். அப்படியே மாமா அவ்வளோ மாமான்றான். ஸோ நீங்கள் அது தவிர, பெல்ஜியம் தவிர வேறு எதுனா ஒரு நல்ல டிஷ்ஷு, புது டிஷ்ஷோ இல்லை இங்கே போங்க ப்ரோ இது நல்லாயிருக்கும், இந்த டிஷ் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரா எனக்கு சஜஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ கூட ஒரு இடத்துக்கு தான் போயின்னுக்கிறேன், ஏதோ ட்ரை பண்ணிட்டு தான் போயின்னுக்கிறேன். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போயின்னு இருக்கேன். சிக்னலில் ஆன் பண்ண வீடியோ பேசுகிறதுக்கு. சரி, இங்கே ஸ்டாண்டுக்கு இது ஸ்டாண்டில் தான் வச்சுக்கிறேன், நான் கையிலலாம் வச்சுன்னு பேசல, ஸ்டாண்டில் தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் அப்படியே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்த்துனுங்கிறேன். இங்கே வரதுக்கு லேட் ஆகும் போல். நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக சாந்தம் கிட்ட வந்தேன். இப்போ சர்ச் கிட்ட வந்தேன். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டுக்கிறேன். பட் வந்த டைம் என்னன்னா 9 o'clock. ஓகேங்களா, 9 o'clock வந்ததுனால சர்ச்சே க்ளோஸ் ஆகிட்டுருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரில. இப்போ சர்ச்சை க்ளோஸ் ஆகிடும். அதனால சரி பார்க்கலாம், ஒரு காலேஜ் பார்க்குறேன் எங்கே இருக்கிறாங்க வந்துட்டுன்னு அப்படியே கிளம்புறாங்க. இந்த புஷ்டா ஃப்ரெண்ட்ஸ், தோ நம்ம ஆளுங்க முன்னாடி போயினுக்கிறாங்க பாருங்கள். இவங்க பின்னாடி தான் நான் இருக்கேன். ஓகே, ஆனால் அவன் நாமளாம் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரில. நான் கண்டுபிடிச்சிட்டு இவங்க பின்னாடியே போய் நிற்கிறேன். பார்க்கலாம் எங்கே போய் நிற்கிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு. கண்டிப்பாக டின்னர் தான் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மெரினா பீச் கிட்ட இருக்கிறோம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து சீ ஃபுட் தான் மம்மி டாடி கேட்டிருப்பாங்களா, அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்க கண்டுபிடிக்கலாம். போகிறாங்க போயின்னு இருக்கிறாங்க. நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வரமர டர்னிங்கில் பார்க்கிங் போச்சு எனக்கு. அவங்க போட்டாங்க. சரி, திருப்பி போய் இதே ரோட்டில் போய் யூட்டன் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். ஏதோ பீச்சுக்குள்ளே போகிறாங்களாமா. போயிட்டு எனக்கு இங்கே ஏதோ ஒன்று வாங்கணும், அது நான் வாங்க போகிறேன். இருங்க, இடம் பிடிச்சி வைக்குதான் என் பொண்டாட்டி. நீங்கள் வாங்க, நான் இங்கே வந்து இடம் பிடிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கிங்க்கு அப்படின்னு சொல்லிக்குது. பார்க்கலாம் இடம் பிடிச்சி வச்சுக்குதான்னு. இடம் பிடிச்சி அதான் சொல்லின்னு வந்தேன். என் பொண்டாட்டி இடம் பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, சூப்பர் கேஸு பார்த்தீங்களா, இங்கே ஃபோட்டோலாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டாங்க கிட்ட. வந்தோன்னே பீச் பண்ணிட்டாங்க. எங்கே பீச் பார்த்தாலும் வந்துடுறீங்கல்ல. சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் சும்மா அங்கே ஃபிஷ் மார்க்கெட் போக முடியாது. அது ஃபிஷ் மார்க்கெட் போகணும் இல்லையா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
அண்ணன் என்ன வாங்கி கொடுத்தாரு? அண்ணன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸா? ஐயோ, ரெண்டு பேருக்கு 1500. இது ஸ்டேட்டஸ் கேர். ஆமா, only 1500. ஏகிட்ட இருந்த ஸ்டேட்டஸ் இங்க போயிடுச்சு. 5000 டி-ஷர்ட். 5 இல்ல 2 அது. சரி, ஓகே. 2000. 5000 3000 அடிச்சிடுவேன். மேல குடுத்து 2000. 10000 ஸ்லிப்பர், வாட்ச், கால்வின் கிளைன் சட்டி, 20000 க்கு டைமண்ட் ஸ்டெட். இவ்ளோ. ஓ, டைமண்ட் ஸ்டெட். ஒண்ணே இல்ல फ्रेंड्स, உன்ன தூக்குனா நீங்க லைஃப் செட்டில். 1500 ரூபாய் அடுத்த வருஷம். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தியா மௌலி? மாமா மறந்துட்டியா? இல்ல, ரக்ஷா பந்தன் தான் நீ வந்து மாமாக்கு என்ன பண்ணோன்னு இல்ல, மாமாக்கு என்ன மொத்தமா காசு சேர்த்துட்டு வந்து வாங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாக்கு குத்தா அவன் செஞ்சிடுவான். எங்க போறாங்க இவங்கெல்லாம்? எங்க? பீச். ஓ மை காட். நண்டி காச்சா முட்டை இல்ல என் கையில இல்ல. ஏதோ கை நிறுத்த மாதிரி தெரியுது. ஃபீல் ஆகுதா? தெரியல ஏதோ. ஏய், இவன் சாணி அல்ற மாதிரி அது ராத்து. அந்த மண்ணுக்குள்ள தான் வேணா சொல்லு, படிச்சு போகுது. இல்ல அன்னிக்கே புடிச்சவனா. வேற அங்க இருக்காது. ஏய், அது போயிட்டு கோ இவ்வளவு நேரத்துக்கு ஓடிடும் அது. சின்ன நண்டுகளாம் போயிட. சாரோட பாரு எப்படி பொக்கு ஓடிச்சுப்பா, அது இருக்காது. போயிடுச்சு. சாவடிக்க போறேன். செப்பல டேமேஜ் பண்ணல. 10,000 ரூபாய் செப்பல் சும்மாவா? பொத்தி வச்சிருந்தேன் நீங்க அந்த மழை தண்ணியில. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத, அப்படியே புடிச்சற மாதிரி போ, சைடுல போ. அது என் கை மண்ணுக்குள்ள சொன்ன ஊர்ல சத்து தெரிஞ்சு எனக்கு. ப்ளூ ஃபிளாக் பீச்ல 2 புச்சை குடுத்தா. சார் என்னன்னா பிடிக்குது பாருங்க, நண்டு பிடிக்குது. சரி, நண்டு பூச்சி விளையாடிங்கிறாங்க பாரு இந்த வயசுல. நண்டு கொட்டுது இருவுன்னு போனை போட்டா பாரு கீழே. ஏய், கட்டாத பைத்த மாதிரி. புஷ்டா அதனா அப்படியே இருக்கமா, அது போவாத, அது ஓடிடும். செத்து போயிருக்கீங்களா? இல்லப்பா, போயிட்டுக்கோ, அது ஜம்ப் ஆயிடுச்சுக்கோ. இருக்கு பாரு. அட, இவங்க வரும் நண்டு பிடிக்கிறதே வேலையா போச்சே. பாத்துனுக்குது அழகா. கம்மி புரோட்டீன் ஸ்நாக்கா? ஓ சூப்பர், வேற லெவல். இது கண்ணெல்லாம் தருது. ஒரு நிமிஷம். மௌலி பிடித்த நண்டு பாரு, சூப்பரா இருக்குது. அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாருங்க, மம்மி, அத்தை, அந்த பக்கம் டேடி. மாமா காணோம். மாமா என்ன பின்னாடி பாருங்க. ஃபுல்லாக பயங்கரமான கன்வர்சேஷன் ஆகிருக்குது. இருப்பா, இங்கே ஒரு ஆய் சொல்லிட்டு வர. ஹாய் தாய்மார்களே, எப்படி இருக்கீங்க? இல்ல அத்தை, நான் வந்து வர்றேன். அந்த 5:30க்கு வரேன்னா 8 மணிக்கு வாங்கச்சு. நான் அங்கன்னு தெரியாது எனக்கு. இங்க என்ன இருந்தா ஓகே, மேப் போட்டு வந்துட்டுக்குவேன். ஆமா, என்ஜாய் பண்ணீங்களா? சவுக்கர்பட் பார்த்தேன் மம்மி. ஆமா, நீங்க கொஞ்சம் இல்ல, நீங்க கொஞ்சம் மதியானமா போயிட்டு இருந்துக்கணும். 2 மணிக்காவே போயிட்டு இருந்துக்கணும். வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கரெக்ட். நீங்க கிளம்பிண்டா 5 மணிக்கு கிளம்பிக்கிறீங்க. வேலை இருக்குன்னாரு, அதனாலதான் காலையில மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வேலை இல்லன்னு தெரிஞ்சிருந்தாருன்னா நான் வாங்கினே இருக்க மாட்டேன். யாருக்கு வேலை சொன்னீங்க? மாமாக்கு வேலை இருந்துச்சா? அப்படின்னு சொன்னாரு, வெறுக்கும் அப்படின்ட்டு. அதனால வேலை இல்ல. அதுக்கப்புறம் நான் நல்லா மழை வந்து நின்னுச்சு அந்த பக்கம். சுத்தி பார்த்தேன், டீ என்ன குடிக்கலாமான்ட்டுன்னு. எங்கேயும் நிக்கிற மாதிரியே இல்லை அங்கெல்லாம் ஏரியால. சரி, அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து சாந்தம் போனேன். கேட் மூடின்னு இருந்தாங்க. எங்க மாமா மீன் வாங்கினாரு, கருவாடு வாங்கினாரு. ஓ, கருவாடு கிச்சிச்சா? ஓகே, அதுதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நானு ஃபோன் பண்ணியிருந்த காரணம் என்னன்னா, அங்கேயே உள்ள வரலாம் கருவாடு பார்க்கறதுக்கு. இதுதான் வேணான்னு விடு.
நான் கருவாடு வாங்குறதா வந்தேன்ப்பா. எப்படி இருக்குது உள்ளலாம் பார்க்கலாம். பெரிய கடைலாம் இல்ல. ஆ கருவாடு வந்து ஒருத்தர் யாரோ இவ்வளோன்னு இல்ல இல்ல அது மார்க்கெட் பார்த்தது இல்ல. பையன் சொல்லிருக்கான்னு கருவாடு கடையிலே அது வந்து இதெல்லாம் அங்க காசிமேட்ல இருக்கும். இங்க கூட வச்சிருப்பாங்க கருவாடு கடை. அது காசிமேட்டு கிட்ட இருக்கும். கூட வச்சிருப்பாங்க. ஃபுல்லா ஃபிஷ். பட் எல்லாமே பரவாயில்ல, சூப்பர் ரேட். அல்ல அதான் மார்க்கெட் இல்லையா, அது பார்க்கலாம்னு நினைச்சேன் நான். இல்ல டைகர் பான்ஸ்ல ஒயிட் ஏரா இருக்குல்ல, இவ்வளவு பெருசு. நேத்து சாப்பிட்டீங்கல்ல அதே மாதிரி இவ்வளவு பெருசு. அது எப்படி நான் எடுத்துட்டு போவேன்? நாளைக்கு எதுவும் இது எடுத்து வரலையே. நாங்க நண்டு ஆமா நண்டு வருமே இங்க. ஓட வெட்டி வந்தாங்க அக்கா. நீங்க வாங்கி கொடுக்காம பக்கத்து வீட்டுக்காரரா வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு யாரா வாங்கி தரீங்களா? வாங்கி தரோம். என்ன வேணும்? மிளகா பஜ்ஜி வேணுமா? எனக்கு வேணாம், பஜ்ஜி வேணும். பஜ்ஜி வேணுமா? அதோ அது கார்ன். வேணாம், எனக்கு பசிக்குது. நான் ஒரேடியா போய் பேட்டிங் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணு. ஓ ஸ்டார்ட். ஓகே. இது பாருங்களேன், புதுசு. என்ன புதுசு? யோ गाइस, எனக்கு இப்ப 4 பேர் நம்ம போட்டோ எடுக்கறோம். ஸ்டேட்டஸ் பாருங்க. யார் கிட்டீங்களோ என் போன் காமிச்சு. நாங்க வந்து இப்போ பசங்களை கூப்பிட்டுக்கனே கிளம்பிட்டோம். எங்க சாப்பிட போறோம்னு தெரியல. நம்ம 4 பேர் மட்டும் எங்க போயிட்டு வரலாமா? நைட் போவேன். நீ நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டு இப்போ வந்து நைட் ஜாலியா வீட்ல தூங்கி எழுந்துதானே வந்தீங்க. நைட் ஃபர்ஸ்ட் சாப்பிட போலாம். அப்புறமா சாப்பிட்டு வந்தா அப்புறமா யோசிக்கலாம். எங்க நம்ம 4 பேர் மட்டும் எங்கயாவது போயிடலாம். என்னப்பா எல்லாம் ஓய் 4 பேர் போயிட்டு வரலாமா எங்கயாச்சும்? ஆமா ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட போயிட்டோம். அவங்க தம்பியை வந்து நல்லா மிளகா அரைச்சுக்கிறாங்க இன்னைக்கு. இவங்க 2 பேரும் அது என்னன்னு நானும் பார்க்கல, என்னென்ன வாங்கிக்கிறாங்கன்னு போய் பார்க்கணும் என்னன்னு. இப்போ வந்து நாங்க போய் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. நான் போய் மீன் சாப்பிடணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஆல்ரெடி நான் கேட்டேன், வரும்போதே நான் கேட்டேன் ஜேசிஸ் கிட்ட. ஜேசிஸ் நான் சென்னையில் இருக்கிறேன், சென்னையில் வந்து எது நல்லா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டோ இல்லை நல்லா இருக்கிற கடை சஜஸ்ட் பண்ணுங்க, நான் போயிட்டு ட்ரை பண்ணுறேன்ட்டு. இப்போ இது என்ன ஏரியா? இதை சாப்பிட்ற ஏரியா மௌலி தானே. இப்போ நம்ம ஆல்ரெடி பட்டினா பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே நிறைய ஃபுட்டு, சீ ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்குது. பட் நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம் இங்கே. அதனால இப்போ வேற எங்க தேடின்னு போற மாதிரி இருக்கு. அப்படியா? இங்க நல்லா இருக்கு, இங்க உட்கார்ந்து ட்ரை பண்ணலாமே. தெரியல, அவங்க ஃபேமஸ் கடைங்க இருக்குங்க. சுந்தரி அக்கா தான் சாப்பிட்டுருக்கோமே மௌலி. நம்ம சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டுருக்கோம். இது கூட அன்னைக்கு எங்க சாப்பிட்டோம்? மீனவன் கடல் விருந்து தான் சாப்பிட்டோம். மீனவன் சாப்பிடல. கடல் ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கேலாம் வந்தமே. அதான் கடல் விருந்து. ஆமா மீனவன் கடல் விருந்துல தான் நாங்க சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்ட மாதிரியே சீ ஃபுட் சாப்பிட வந்துட்டோம். சரி இப்போ எல்லாம் வெளியே வாங்காண்டு மீனவன், உங்கள் மீனவன் அந்த கடைக்கு வந்திருக்கோம் ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு. ஓகே, நம்ம வெளியே உட்கார போகிறோம். உட்காந்து இப்போ வந்து எல்லாம் பேட்டிங் பண்ண போகிறோம். ப்ரானா ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி ப்ரான் கடை. ஆமாம் சாப்பிட்டுக்கிறோம். உள்ளே போய் சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்ல, எங்கேயே உட்காருங்க. வெளியே உள்ளே வந்து க்ரௌடாக இருக்குது. ஆமாம் சரி, கை பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக சொல்லுவாங்க. சிக்கன் மட்டன் பீஃப் பண்ண மாட்டோம். லஞ்சில் நைட்டில் சிக்கன் மட்டும் பண்ணுவோம். சிக்கன் பெப்பர் சிக்கன், டிராகன் சிக்கன். இப்போ என்ன இருக்குன்னா எல்லாம் கிளம்பா நெக்கிலும் சொலா போட்டு இழுப்பிச்சு சிக்கன் மட்டும் பண்ணுவோம். பொதுவாக இருக்கும், உடுப்பாக்கு சங்கரா இருக்குது, தேங்காய் சோடா இருக்குது. முள்ளு அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் ரிட்டர்ன் கொடுத்தவங்க காசு வாங்க மாட்டோம். தோசை வெரைட்டி சங்கரா பொதுவா சிக்கன் தோசை, மிக்சர் தோசை. தோசை வெரைட்டி இருக்குது, லாப்பா வெரைட்டி இருக்குது. எறா லாப்பா, கடமா லாப்பா, சொரா லாப்பா, சிக்கன் லாப்பா, சீஃபுட் மிக்சர் லாப்பா. பரோட்டா மாதிரி எறா ரைஸ், கடமா ரைஸ், சொரா ரைஸ். ஓகே சிக்கன் டிராகன் சிக்கன். எறா ஃப்ரை இருக்குல்ல, ஃபிஷ் என்ன சாப்பிடுறீங்களா? ஃபிஷ் அதான் எதுதான் வேணும் ஃபிஷ்ஷு? அது என்ன அது ஃபிஷ்? சங்கரால 3 வாங்கட்டுமா? ஒரு 3 சங்கரா. ரெகுலராக சாப்பிட்றதுனால டிராகன் சிக்கனா சொல்லு. ஒரு தோசை டிராகன் சிக்கனா? அதான் வேணாண்ணா, இதுவே 3 கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னா பாருங்கள்.
சிவகார்த்திகேயன், எஸ்கே, இவர் விஜய் சேதுபதி நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு ஆகலை. ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்குனால நம்ம எல்லாம் காட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொத்து பரோட்டா ட்ரை பண்ணுறேன். அத்தை கொத்து பரோட்டா ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்டு பாரு. இது மேலே இன்னும் கொஞ்சம் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சால்னா கொத்து பரோட்டா. ஓய் நல்லாக்கா? இது கொத்து பரோட்டா சூப்பரா இருக்குல்ல டேஸ்ட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸு ஸ்குவிட்டு. அது 3 ப்ரான்ஸ். நானும் மம்மியும் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறோம். சாப்பிட்டீங்க இப்போ? எது ட்ரை பண்ணீங்க? இது வேற ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எறா லாபா. இது என்னது? லாப்பா. அது சிக்கன் தோசையா? அதுக்குள்ள வந்து எறா வச்சுக்குவாங்களா? ஓகே ஓகே. வேற டிஃபரெண்ட். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது சொல்லு. கூட சரி சரி, பொறுமையா சாப்பிடுமா. குனாஃபா உங்க ட்ரீட்டா? ஃப்ரெண்ட்ஸ், அகைன் வெல்கம் பேக் டு ஜான் ப்ளாக்ஸ். இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம் டின்னர். மோஸ்ட்லி இப்போ ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துக்கிறோம். ஏன்னா ஐஸ்கிரீம் கேட்டால் மூஞ்சல்ல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இதுங்க வந்து ஒரு அட்டகாசம் பண்ணின்னு இதுங்க ஏதோ ஷேர் ஆனோம். அவங்க வரும் டேமேஜ் பண்ணிச்சு பின்னாடி. ஆகும். என்ன வேணும்? அதுல இருக்கு ரெட் வெல்வெட் ப்ரௌனி பட்ச் யூ வாஃபல் இருக்கு. இது அவங்க எப்படி அவங்க வந்து ஏதோ வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஓ இஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ்? யாருன்னா இவனை சென்னையில் பார்த்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வண்டி மாட்டவே மாட்டேன்றான் கமெண்ட்ஸில். அது எப்படின்னா எனக்கு தெரியுமா? ஏடிஎம் பாரு, கேடிஎம் ப்ளூ கலர் வண்டி, ஹெல்மெட் போட்டுக்குவாரு. நானே வந்து எம்எஸ் தோனி மாதிரி கதில் சாப்பிடும்போது உண்மைகள் சொல்லின்கிற நீ. ஐயா குழந்தை, 5 வயசு குழந்தை தப்பானுங்க. இது உக்கானுங்கிற ஸ்டைல பாருங்க. ஃபெராரோ ரோஷர். ஆமாம் ஃபெராரோ ரோஷர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணி வந்து பெல்ஜியம் சாக்லேட். பாய். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். நம்ம மௌலியை ட்ராப் பண்ணிட்டோம். இல்லை இன்னொருத்தர் வராங்க. இன்னொருத்தர் மௌலியை இங்கேருந்து மௌலியை ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. இதா டேக் ஓவர் த கேமரா. பாய் பாய் சரண். ஓகே பாய் பாய். ஓகே ஜேசிஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மௌலியை ட்ராப் பண்ணிட்டோம். ஷாரனை போய் அனுப்பிச்சிட்டோம். ரூமுக்கு போயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து எதிர்பார்த்தது வந்து நான் நல்லா சாப்பிட்ணும். இன்றைக்கி புது புது ஐட்டம்ஸாக என்ன பிடிச்சி சாப்பிடணும், நல்லா ஃபிஷ் ஃபுட்டாக சாப்பிட்ணும். நான் வந்து ஆக்சுவலாக அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன் இன்றைக்கி. என்ன நல்லா சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு. சரி நல்லா பயங்கரமாக கொத்து பரோட்டா, அப்புறமா ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, ப்ரானு எல்லாமே என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே ஒரு பேட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதுங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என்ன கடை இது? க்ரீம் ஸ்டோரா ஸ்டோனா தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். க்ரீம் ஸ்டோரி. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம்ஸு. நான் வந்து மில்க் ஷேக் குடித்தேன். இவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்து நிறைய சஜஷன் பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே நல்லா இருந்தாலும் எங்கள் ஃபேவரட் ஃபுட்டு லைக் சூப்பர் ஃபுட்டு இருக்கும் இல்லைங்களா? எதுனா ஒரு அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பிளேஸில் வந்து எதுனா ஒரு செம்மையான ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும். அது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இல்லை இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in next video. Bye bye.